சுவாமியே சரணமையப்பா குழுக்களின் 4ஆம் ஆண்டு படிபூஜை கதிர்காமம் ஆனந்தா நகரில் உள்ள ஸ்ரீ ஆனந்த விநாயகர் திருக்கோவிலில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் கதிர்காமம் ஆனந்தா நகரில் உள்ள ஸ்ரீ ஆனந்த விநாயகர் திருக்கோவிலில் சுவாமியே சரணம் ஐயப்பா குழுக்களின் 4ஆம் ஆண்டு படிப்பூஜை விழா நடைபெற்றது. இதில் குழுக்களில் உள்ள உறுப்பினர்கள் மாலை அணிந்து சபரிமலை யாத்திரைக்கு செல்வதற்கு முன் படிபூஜை நடத்தி ஐயப்பனை வணங்கி வருகின்றனர். அந்த வகையில் 4வது ஆண்டு படிபூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. குழுக்களின் குருசாமி செல்லப்பா தலைமையில் நடைபெற்ற படிபூஜையில் குழுவின் தலைவர் மனு, பொருளாளர் வேல்முருகன், பொதுச் செயலாளர் மோகன், செயலாளர் சதீஷ்குமார், மூத்த உறுப்பினர்கள் பாலமுருகன், வெங்கட், தனிகா, மணிமாறன் உட்பட உறுப்பினர்கள் ஜெயபால், நந்தீஸ்வரன், ராகவேந்திரா, மணிகண்டன், புருஷோத்தமன், ரவிச்சந்திரன் உட்பட பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் கோவில் குருக்கள் நாகலிங்கம் ஐயப்ப சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் கலச பூஜை செய்து சரணகோஷம் பாடி வழிபட்டனர். பின்பு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. எல்லாம் சுவாமி சரணம் சொல்லுங்க. கேள்வி கேட்ட செய்தியாளரை அடிக்க பாய்ந்த சீமான், செய்தியாளர் வெளியே வந்த பின் நிர்வாகிகள் கொலை மிரட்டல் விடுத்து தாக்கியதால் பரபரப்பு. புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மாநில நிர்வாகிகளின் கூட்டம் வில்லியனூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தார். அப்போது குறுக்கிட்ட செய்தியாளர் ஒருவர் மதுரை கோவை மெட்ரோ ரயில் தொடர்பாகவும் SIR மற்றும் மாநில வளர்ச்சி குறித்தும் கேள்வி எழுப்பினார். அப்போது திடீரென செய்தியாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சீமான் செய்தியாளர் ராஜுவை ஒருமையில் பேசி அடிக்க பாய்ந்தார். இதனால் செய்தியாளர் சந்திப்பில் சலசலப்பு ஏற்பட்டது. மேலும் செய்தியாளரும் சீமானும் ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து வெளியே வந்த செய்தியாளரை சூழ்ந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியினர் சரமாரியாக தாக்கினர். இதனால் நாம் தமிழர் கட்சி ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. இதனை அடுத்து திருமண மண்டபத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? அரசு தொடக்கத்துல பிரச்சனை தள்ளி வாங்கிட்டு தேர்தல் ஆணைய அரசு தேர்தல் ஆணைய அரசு நடத்துதா? அரசு தேர்தல் ஆணையத்தை நடத்துதா? காமெடி அலையாதைய அப்ப ஏன் எதிர்க்கிறாங்க? எதிர்க்கிறோம் ஏன் சொல்ற? எப்போ நீதிமன்றத்துல வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்ட? இது எதிர்க்கிறேன்னு போட்டியா? பிச்சாவரத்துக்கு இணையான முருங்கம்பாக்கம் மேங்க்ரூவ் காடு ஆற்றில் படகு சவாரி செய்தவாறு அழகை ரசித்து கள ஆய்வில் ஈடுபடும் கல்லூரி மாணவிகள். புதுச்சேரி முருங்கம்பாக்கம் ஆறு மற்றும் கடலும் சந்திக்கும் முகத்துவாரத்தில் மாங்குரோவ் காடுகள் எனப்படும் அலையாத்தி காடுகள் இயற்கையாக அமைந்துள்ளன. 2004ஆம் ஆண்டு சுனாமி தாக்குதலில் இருந்து இந்த பகுதியை மாங்குரோவ் காடுகள் காப்பாற்றியது. இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து சில இயற்கை ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து முருங்கம்பாக்கம் ஆற்று பகுதியில் கூடுதலாக மாங்குரோவ் காடுகளை வளர்ப்பதோடு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் மாங்குரோவ் காட்டின் பயன்களை விழிப்புணர்வாக எடுத்து கூறி வருகின்றனர். அரசுக்கு சொந்தமான சுமார் 216 ஏக்கர் பரப்பளவில் ஆற்று நீருடன் மிக சிறப்பாக வளர்ந்துள்ள இந்த மாங்குரோவ் காடுகள் பறவைகளின் புகலிடமாக இருப்பதுடன் சுற்றுலா பயணிகளையும் வெகுவாக கவர்ந்து வருகிறது. முருங்கம்பாக்கம் ஆற்றில் 10 கிலோமீட்டர் சுற்றளவில் நீர்வழி பாதையில் எழில் கொஞ்சம் பசுமையான மரங்கள் என இயற்கையாய் இங்கு சுற்றுலா மையம் உருவாகியுள்ளது. இந்த இயற்கை சூழல் வெளிநாட்டவரையும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளையும் வெகுவாக ஈர்த்து வருகிறது. பண்டைய காலத்தில் புதுச்சேரியின் வாணிப நகரமான அரிக்கன்மேட்டின் அரசன் அருகன் வாணிபம் செய்த நீரோடைதான் கொஞ்சம்
உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. அப்போ இவ்வளோ மகிமை என்ன முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஆறு. பல்கலைக்கழகத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்ட புஷ்பராஜ் என்ற மாணவர் ஏபிவிபி அமைப்பு குறித்து வதந்திகளை பரப்பி வருவதாக ஏபிவிபி மாணவர் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் செய்தியாளர்களை சந்தித்த ஏபிவிபி மாணவர் அமைப்பினர் பல்கலைக்கழகத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்ட புஷ்பராஜ் என்கிற மாணவர் ஏபிவிபி அமைப்பு குறித்து வதந்திகளை பரப்பி வருவதாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தனர். பல்கலைக்கழகத்தில் சக மாணவரை தாக்கியதால் மட்டுமே புஷ்பராஜ் என்கிற மாணவரை பல்கலைக்கழகம் இடைநீக்கம் செய்துள்ளது. பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர் அமைப்பினர் புஷ்பராஜுக்கு ஆதரவாக பேசவில்லை, மாறாக திராவிட கழகங்கள் சார்ந்த அமைப்புகள் மட்டுமே போராடுகிறது என்று தெரிவித்தனர். இதே போல வடமாநில மாணவர் ஒருத்தர் வந்து எங்களோட அமைப்பை சார்ந்த மாணவர் ஒருத்தர் வந்து தென் மாநிலம், அதாவது குறிப்பா தமிழகத்துல இருக்க மாணவர்களை பத்தி அவங்களுடைய நிறத்தை பத்தியும் தவறா சொன்னதாகவும் அதுல பேசியிருக்காரு. அதே போல பல்வேறு வீடியோக்களை வெளியிடுறாரு. அதுல குறிப்பிட்ட சில பேராசிரியர்களை சொல்லி அவங்க எல்லாம் வந்து ஏபிவிபி சப்போர்ட், அவங்க எல்லாம் ஏபிவி அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் நாங்க மறுக்கிறோம். இதனை கண்டிச்சு அவர் மீது இன்னைக்கு நம்ம சைபர் கிரைம்ல புகார் கொடுத்திருக்கோம். இந்த புகார்ல உடனடியா வந்து அவர் மீது எஃப்ஐஆர் பண்ணணும். அதே போல இந்த சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கிற அந்த வீடியோவை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் சார்பாக இன்று நம்ம புகார் மனு கொடுத்துள்ளோம். இதுதான் வந்து இந்த செய்தியாளர் சந்திப்புல நம்ம கூற இருக்க வேண்டியது. சார், இப்போ புஷ்பராஜ் அப்படின்ற ஒரு மாணவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு வெறுப்பு அரசியல் செய்வதால் எந்த பயனும் இல்லை என்றும் மாநிலத்தின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை பார்க்க வேண்டும் தவிர மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டு கீழ்த்தனமான அரசியலை செய்யக்கூடாது என சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். போதையில்லா புதுச்சேரியை உருவாக்க சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் முன்னெடுப்பில் போதை வேண்டாம் மாரத்தான் ஓட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. சே நோ டு ட்ரக்ஸ் எனும் பொருளில் நடைபெற்ற இந்த மாரத்தான் ஓட்டம் நகரின் முக்கிய வீதிகளில் 5 கிலோமீட்டர் தூரம் சென்று மீண்டும் கடற்கரை சாலையில் நிறைவு பெற்றது. 14 வயதிற்குட்பட்டவர்கள், 15 வயதிற்கு மேற்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர்கள் என 6 பிரிவுகளாக நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், இளைஞர்கள், பெரியவர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த மாரத்தான் ஓட்டத்தை ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் மங்களம் தொகுதி தலைவர் கண்ணபிரான், வாஸ்கோ நிறுவனத்தின் இயக்குனர் SV ஆனந்த் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து நிறைவு நிகழ்ச்சியில் பங்கேற்ற சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை மற்றும் பதக்கங்களை வழங்கினார். அப்போது மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகளுடன் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் கலந்துரையாடினார். தொடர்ந்து அவர்களின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்த அவர் அவர்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியில் போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகரித்துள்ளது, இதுகுறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றுள்ளதாகவும் புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல பிரச்சனைகள் உள்ளன, அரசு உடனடியாக அவற்றை சரி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சிங்கப்பூர், துபாய் போன்று தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும், தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் பயன்படுத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை தேவை, கடுமையான நடவடிக்கை மற்றும் தண்டனை இல்லாததன் காரணமாகவே புதுச்சேரியில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளது என குற்றம் சாட்டினார். ஒவ்வொருவருக்கும் இதுகுறித்து விழிப்புணர்வு தேவை, பெரும்பாலானவர்களுக்கு உணர்வு பூர்வமாக ஆதரவு இல்லாததன் காரணமாகவே போதை பழக்கத்திற்கு அடிமையாகின்றனர். அப்படிப்பட்ட ஆதரவு கிடைத்தால் நிறைய பேர் போதை பழக்கத்திற்கு செல்ல மாட்டார்கள். யோகா, தியானம் போன்ற பயிற்சிகளில் ஈடுபட்டு போதை பழக்கத்தில் இருந்து வெளிவர வேண்டும். அரசும் இதற்கு பல திட்டங்கள் செய்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என கூறினார். SIR என்பது வாக்காளர்களை முறைப்படுத்த மட்டுமே, புரிதல் இல்லாததால் பல பேர் அதனை தவறாக பேசுகின்றனர். இதில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதாக கூறிய சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தவறு செய்வது யாராக இருந்தாலும் அதை நான் எதிர்ப்பேன் என்றார். நல்லதை யார் செய்தாலும் அவர்களை ஆதரிப்பேன் என்றார். வெறுப்பு அரசியலை செய்து இங்கு எந்த பயனும் இல்லை. மாநிலத்தின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை பார்க்க வேண்டுமே தவிர மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டு கீழ்த்தரமான அரசியலை செய்யக்கூடாது என்றும் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார்.
Congratulations. Lovely. So, ஹலோ வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா வாங்க அப்படியா ஓ சூப்பர் ஓ வாங்க ஓ சூப்பர் விட்டு ஹாசினி and other வந்து பிட் நம்பர் 122 அவங்களும் ஹாசினி தான். பிட் நம்பர் 5104 ரிஷி வர்மன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் for ரிஷி வர்மன் 5104. புதுச்சேரியில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பாண்டி மெரினாவில் நடைபெற்ற மாவெளி சுற்றும் திருவிழாவில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மாவெளி சுற்றி தங்களது மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொண்டனர். கார்த்திகை தீபம் என்பது 4500 ஆண்டுகளுக்கு முன்பு தொன்று தொட்ட பாரம்பரிய நிகழ்ச்சியாக இருந்து வருகிறது. அந்த வகையில் கார்த்திகை தீப திருவிழாவில் மாவெளி சுற்றுவது என்பது மரபு. அதனை காத்திடும் வகையில் புதுச்சேரி பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் புதுச்சேரியில் முதன்முறையாக மாவெளி பனை திருவிழா பாண்டி மெரினா கடற்கரையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த திருவிழாவில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் மாவெளி திருவிழாவில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பனை மரத்தின் பயன்பாடு, கார்த்திகை தீப பண்டிகையின் வரலாறு மற்றும் மாவெளி சுற்றும் நோக்கம் ஆகியவை குறித்து சொற்பொழிவுகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாவெளி திருவிழாவில் கலந்து கொண்ட சுமார் 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாவெளி சுற்றி தங்களது மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொண்டனர். இந்த திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ரசித்து பாராட்டி சென்றனர். புதுவை மெரினாவில் பாண்டி மெரினாவில் ஒரு முதன்முறையாக மாவட்ட சுத்திட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா நடந்துட்டு இந்த நிகழ்வு. மகிழ்ச்சி எல்லாரும் ஒரு அற்புதமான ஒரு விழா. ஆனா இன்னைக்கு வந்து அந்த திருவிழாவை மறந்து போயிருக்காங்க. அதில் சுத்தப்படுகிற இந்த கார்த்தி இந்த மாவெளியை கூட வந்து இன்னைக்கு எல்லாரும் மறந்து போயிருக்காங்க. நாம தொடர்ந்து வந்து இது சார்ந்த விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி வந்த காரணத்தால இன்னைக்கு வந்து பல இடங்கள்ல இந்த கார்த்திகளை வந்து திரும்ப வந்து மக்கள் வந்து சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நாம வந்து இந்த இந்த தீப திருநாள் அன்னைக்கு இந்த கார்த்திகை தீபத்தை கார்த்திகை இந்த மாவெளியை வந்து சுத்துறதுக்கு நம்ம பயிற்சிகள் கொடுக்குறோம். எப்படி செய்யணுன்றத பயிற்சிகள் கொடுக்குறோம். இது வந்து பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இயற்கையான பொருட்களை மையப்படுத்தி அதை வந்து பயன்படுத்தி இதை செய்யறோம். நம்ம வேற எந்த விதமான ரசாயனங்களோ வேற எந்த விதமான வெடிவுப்புகளோ இந்த மாவெளியில நம்ம சேர்க்கறது இல்லை. இது முழுக்க முழுக்க இயற்கையானது, முழுக்க முழுக்க பாதுகாப்பு. அரியாங்குப்பம் மேற்கு பகுதியை சேர்ந்த 100 நாள் வேலை செய்யும் பெண்களுக்கு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதி அரியாங்குப்பம் மேற்கு பகுதியை சேர்ந்த 100 நாள் வேலை செய்யும் பெண்களுக்கு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அதில் 3வது முறையாக பிசிபி நகர், அம்பேத்கர் நகர், அருந்ததிபுரம், சொர்ணா நகர், ஸ்ரீராம் நகர், கோட்டைமேடு, சண்முகம் நகருக்குட்பட்ட 500க்கும் மேற்பட்டோருக்கு ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் சில்வர் அண்டாவை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அம்மா பேரவை செயலாளர் ஜீவா, இலக்கிய அணி தக்ஷணாமூர்த்தி, மீனவர் அணி இணை செயலாளர் ரவி, வார்டு கழக செயலாளர்கள் ஜெயக்குமார், பன்னீர், கோபி, ரங்கநாதன், முனியப்பன், வார்டு துணை செயலாளர் அன்பு மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நீங்க நல்லபடியா இருக்கணும், சமுதாயத்தில் ஒரு மரியாதையா வாழணும், உங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும். இந்த 100 நாள் வேலை அவங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி நல்ல நிலையில திரு ரவி பாண்டுரங்கன் அவர்களுக்கு சாதனைக்கு திரு ரவி பாண்டுரங்கன் அவர்களுக்கு சாதனைக்கு மரியாதை செய்யப்படுகிறது.
அனைவரும் அமைதி மகிழ்ச்சி